பிரைஸ் த லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆதியாகமம் 2:9 பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களின் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆனால் இந்த இடத்துல ஜீவ விருட்சமா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமா என்கிற கேள்வியில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆதாம் ஏவாளும் ஜீவ விருட்சம் இருக்கும்போது அதனுடைய காரியத்தில் இருந்த ஒரு ருசி, அதில் இருந்த ஒரு திருப்தி, அதை தாண்டி ஏன் நன்மை தீமையை நோக்கி பார்த்தாங்க? சாத்தான் ஏவும் போது நம்ம அப்படியே வசனம் 3வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா என்ன போட்டிருக்கு பாருங்கள். சாத்தான் பேசும்போது அவள் என்ன பண்ணுற 6வது வசனத்தில், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று சொல்லி கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஸோ என்ன அர்த்தம்னா, ஜீவ விருட்சம் கண்டிப்பாக கொஞ்சம் கசப்புள்ளதாக இருந்திருக்கணும். ஏன் சொல்லட்டுங்களா? இப்போது பாவக்காயை சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியும், ஆனால் அது கசப்பு. அதனால் அது நல்லதாக இருந்தாலும் கசக்கிறதுனால சில பேர் சாப்பிட்றதில்லை. அதே மாதிரி ஸ்வீட், சுகர், இனிப்பான பதார்த்தங்கள் வாய்க்கு ருசியாக இருக்குது, ஆனால் அது கெட்டதுன்னு தெரியும், ஆனாலும் அதை சாப்பிட்றோம். அதே சமயம் புத்தியானவங்க, ஞானம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம அநேக வருஷம் நல்லா இருக்கணும், நம்ம சரீரத்துக்கு எந்த வியாதியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த கசப்பான அந்த பாவக்காயை அது ஏற்ற விதத்தில் சமைத்து சாப்பிடத்தக்க விதத்தில் செய்து சாப்பிடுவாங்க. அப்போ அதில் ஒரு ருசி இருக்கும் பாருங்கள், அது அலாதி இன்பமானது. அதே போல தான் இன்றைக்கு நாம் ஆதாம் ஏவாளும் இழந்து போனது எப்படி தெரியுமா? ஜீவவிருட்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்குதுங்க. அதனால தான் அந்த சாத்தான் கேட்ட உடனே அட்ராக்ட் பண்ணின அழகான பார்வைக்கு இன்பமான நல்லா இருக்கும் போல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பளபளப்பாக இருந்த அந்த பழத்தை பறித்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியா இன்ஸ்டாவிலையும் அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களில் போதனைகளை கேட்டு மயங்குறோமே தவிர, ஜீவ விருட்சமாக இருக்கிற தேவ வார்த்தை ஆகிய வசனத்தில் நம்ம என்ன செய்கிறதில்ல, பழகிறதில்ல. ஏன்னா இதை படித்ததே திரும்ப திரும்ப படிக்கும்போது என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலையே, ஏற்கனவே படித்தது தானே நம்ம நினைக்கிறோம். அதனால தான் ஆட்டுத்தோல் போத்தின ஓநாய்களுக்கு நம்ம இரையாகிறோம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. ஜீவ விருட்சமாகிய அந்த வசனத்தை கசப்பாக இருக்கிறது மாதிரி தோன்றலாம். ஏன்னா எசேக்கியேலில் பார்க்குறோம், அந்த சுருளை புசித்தோன்னே எசேக்கியேலுடைய வயிறு கசப்பாகுது. புரியுதுங்களா? அதனால் ஜீவ விருட்சங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். அந்த வார்த்தை ஆகிய தேவனுடைய